கடந்த திங்கட்கிழமை இரவு தொடக்கம் கொட்டித் தீர்த்த பெரும் மழையினால் இலங்கையில் வெள்ள அனர்த்தமும் மண் சரிவும் அதனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதுடன் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதிக பாதிப்புக்குள்ளாகினர். வெள்ளம் பற்றிவிடாத நிலையில் பலர் இன்னமும் தற்காலிக தங்குமிடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். யாழ் குடாநாட்டில் ஓரிரவில் 243 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனால் சுமார் 9,000 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இம்முறை மழை தாழ்நிலங்களில் மட்டுமல்ல, யாழ் நகர பகுதிகளிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் ஏறத்தாழ அனைத்து இடங்களிலும் ஓர் எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். அதாவது அனைத்து இடங்களிலும் சுமார் 5-6 மணித்தியாலங்களுக்கு வெள்ள நீர் தங்கியிருந்ததையும் அவர்களால் காணக்கூடியதாக இருந்தது. இதற்கான காரணங்கள் தற்போதைய வளர்ச்சியினால் ஏற்பட்டது என கூறுவதும் தவறில்லை. தற்போது யாழ்ப்பாணத்தில் பல பிரதான வீதிகள் காப்பெட் வீதிகளாக்கப்பட்டதன் காரணமாக உயர்த்தப்பட்டுள்ளன. ஆனால் மழைநீர் வழிந்தோடுவதற்கான வடிகால் அமைப்புகள் இதன் காரணமாக பெரும்பாலும் மூடப்பட்டுவிட்டன. இயற்கையாக வெள்ள நீர் வழிந்தோடி செல்லும் பாதைகள் கூட இவ்வீதி அமைப்புகளால் மூடப்பட்டுவிட்டன. பிரதான வீதிகளும் புகையிரத பாதையும் உயர்த்தப்பட்டுவிட்ட நிலையில் இவ்வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வெள்ளம் வடிந்து ஓட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னர் அமைக்கப்பட்டிருந்த மதகுகள் பல இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டுவிட்டன. மேலும் இப்போது உட்புற வீதிகளும் காப்பெட் போடப்பட்டு உயர்த்தப்பட்டுவிட்ட நிலையில் மழைநீர் அவ்வப்பகுதிகளுக்குள்ளேயே தேங்கி நிற்பதை காண முடிகிறது. பெரும்பாலான வீடுகள் சுற்றுமதில்களை கொண்டிருப்பதுடன் தரைக்கு சீமெந்து கற்கள் பதிக்கப்பட்டு விட்டதால் நிலத்தில் நீர் ஊறுவதற்கான வழியும் அடைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டதுடன் நிலத்தடி நீர் சேமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட குறைவடைந்துள்ளது. சென்னை வெள்ளப்பெருக்கிற்கு ஏரிகள் குளங்கள் மூடப்பட்டமை, ஏரிகளில் நீர் பாயும் இடங்களில் கட்டடங்கள் கட்டப்பட்டமை போன்றவை காரணமாக கூறப்படுவது போல இங்குள்ள வீதிகள் நீரில் மூழ்காவிட்டாலும் தொடர் மழை நீடிக்குமாயின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகும் நிலை ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையை கடந்த 2 நாட்கள் பெய்த மழை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாய நிலங்களும் வெற்றி நிலங்களும் கட்டிடங்களால் மூடப்படும் அதே வேளை சுற்றுமதில்களும் தரைக்கு கொட்டப்பட்ட கருங்கத்தூள்களும் பதிக்கப்படும் சீமெந்து கற்களும் நிலத்தடி நீர் சேமிப்பை பாதிக்கும் நிலையையும் ஏற்படுத்துகிறது. வீதிகளை உயர்த்தும் அதே வேளை வடிகால் அமைப்புகள் பற்றி பெரும்பாலும் கவனம் செலுத்தாது போனால் எதிர்காலத்தில் இவையாவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். தற்போதும் கூட யாழ் மானிப்பாய் பொன்னாலை வீதி காப்பற்றிடப்பட்டு புனரமைப்பு நடைபெற்று வருகின்ற வேளையில் மானிப்பாய்க்கும் சங்கானைக்கும் இடையில் அமைந்துள்ள மதகுகள் புனரமைக்கப்படாமை குறித்து வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள பெரியதும் சிறியதுமான 6 மதகுகள் அடுத்த சில ஆண்டுகளில் இடிந்து விழும் அபாய நிலை காணப்படுவதாகவும், எனவே மதகுகளை புனரமைத்து தருமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடிகால்களில் கழிவுப் பொருட்களை வீசுதல், வடிகால்களை மூடுதல், தேவையற்ற பொருட்களை வீதியோரங்களில் வீசுதல், வடிகால்களை தடுத்தல் முதலியவற்றால் வெள்ள அபாயம் அதிகரிப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இவ்விடயத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுள்ளனர். இம்முறை யாழ் நகர பகுதியில் வெள்ளம் வடிந்தோட சில நடவடிக்கைகள் முன்கூட்டியே எடுக்கப்பட்டாலும் இவ்வாறான செயற்பாடுகளால் வெள்ளம் வெளியேற தாமதம் ஏற்பட்டது. எனவே தாளமுக்கம் காரணமாக யாழ் குடாநாட்டிற்கு கிடைக்கும் மழை தொடரக்கூடிய நிலையில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் மட்டும் இதனை பற்றி சிந்திக்காது முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது.